வணக்கம் வணக்கம் நண்பர்கள். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு விமான விபத்து ஏற்பட்டிருக்கு. அதில் 110 பேர் மரணமடைந்திருக்காங்க. எங்கே எப்படிங்கிற அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுற எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் அப்படிங்கிற இடத்துல இருந்து கிளம்பின ஏர் இந்தியா விமானம் A1191 அப்படிங்கிற விமானம் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு. டேக் ஆஃப் ஆன ஒரு 2 நிமிடத்தில் ஒரு 1000 அடி கூட மேலே பார்க்கல. அதுக்குள்ளாடி அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கு. அதில் மொத்தம் பயணம் செய்த பயணிகளின் எண்ணிக்கை 242 பேர் அதில் பயணம் செஞ்சுருக்காங்க. அதில் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள்லாம் 61 பேர் வெளிநாட்டை சேர்ந்திருக்காங்க. குறிப்பாக பிரிட்டனை சேர்ந்த 54 பேர் அதில் பயணம் செஞ்சுருக்காங்க. கனடாவை சேர்ந்த ஒரு சிலரும் அதில் பயணம் செஞ்சுருக்காங்க. இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே கேள்விப்பட்ட உடனே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனடியாக கிளம்பி அகமதாபாத் கிளம்பிட்டாரு. அடுத்ததாக இந்த விபத்தில் இதுவரை 70% பணிகள் நிறைவு பெற்றது. அதாவது அந்த விபத்து நடந்த இடத்துல மீட்பு குழுவெல்லாம் சென்று ஒரு 110 உடல்களை கைப்பற்றியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் பலி எண்ணிக்கை உயர்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்க மருத்துவமனை எல்லாமே அலாட்டாக வச்சிருக்காங்க. இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களை உடனடியாக மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நிவாரண பணிகளை மேற்கொள்ளணும், அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜ்மோகன் நாயுடு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே இந்த நாட்டினுடைய இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அவர்களை தொடர்பு கொண்டு இதற்கான விளக்கம் கேட்டிருக்கிறாரு. அடுத்ததாக மத்திய அரசு இந்த விபத்து ஏற்பட்டுள்ள பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு அவசர உதவி இன்னும் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, குஜராத்தை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்களும் இந்த விமானத்தில் 4வது சீட்டில் பயணம் செய்ததாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு. அவர் தன்னுடைய உறவினர் லண்டனில் இருக்காங்க, அவரை பார்க்கறதுக்காக தான் அவர் பயணம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக விவிஐபி எல்லாமே பயணம் செஞ்சிருக்க இந்த விமானத்தில் விமான விபத்து தானா, இயற்கையாக செயல்பட்ட விமான விபத்து தானா, இல்லை ஏதாவது சதி வேலையா அப்படிங்கிறதையும் இந்திய புலனாய்வு அமைப்பு இதில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த விமானத்தினுடைய எரிந்த பாகங்கள் எல்லாமே அந்த பகுதி முழுக்க சிதறி கிடைக்கிறது. ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு விமானத்தினுடைய எரிந்த பாகங்கள் எல்லாமே கைப்பற்றப்பட்டு அதற்குண்டான பணிகளை இந்த மீட்பு பணியில் இருக்கவங்கெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இந்த விமானம் நீண்ட தூரம் பயணிக்க போகும் அப்படிங்கிறதுனால அதனுடைய முழு கொள்ளளவான பெட்ரோல் முழுதாக நிரப்பப்பட்டது தான் இந்த மிகப்பெரிய விமான விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விமான விபத்துக்கு காரணம் தொழில்நுட்ப காரணம் என்னன்னு இதுவரையும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மிக முக்கியமாக இந்த விமானத்தினுடைய கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்படவில்லை. கருப்பு பெட்டி ஏன் முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த விமானம் டேக் ஆஃப் ஆன டைம்ல இருந்து விபத்து நடந்த வரை இந்த விமான கட்டுப்பாட்டு நிலையத்துடன் விமானத்தினுடைய பைலட் தொடர்பு கொண்டு பேசியிருப்பாரு. அப்போ என்ன பேசினாங்க அப்படிங்கிறது இந்த கருப்பு பெட்டி கிடைச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பேசின அளவுக்கு மட்டும்தான் விமான கட்டுப்பாட்டு நிலையத்துடன் அந்த பைலட் பேசுனது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதற்கு மேலே பேச முடியாத, விபத்து ஏற்பட்ட உடனே தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கும், அதற்கு மேலே தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் ஏற்பட்டிருக்கும். அதனால் பைலட் என்ன கடைசியாக பேசியிருக்கிறாரு, அதற்குண்டான காரணம் என்ன ரீசன்னால அந்த விமானம் பறக்காமல் கீழே விழுந்துச்சு, எல்லாமே அந்த விமானியினுடைய பேச்சு அந்த கருப்பு பெட்டியில் தான் அடங்கியிருக்கும். அது கிடைத்த உடனே தான் முழு தகவல் வெளிவரும். எப்படி இருந்தாலும் இந்தியர்களுக்கு மட்டுமல்ல, பிரிட்டனை சேர்ந்தவர்களுக்கும் கனடாவை சேர்ந்தவர்களுக்கும் இன்னைக்கு ஒரு துக்கமான நாள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த விமான விபத்தில் பெரும்பான்மையாக 180-75க்கு மேல் இந்தியர்கள் பயணிச்சிருக்காங்க. 50க்கு மேலே பிரிட்டனை சேர்ந்தவரும் ஒரு சில கனடா நாட்டை சேர்ந்தவர்களும் பயணித்திருக்காங்க. அதனால் இது ஒரு துக்கமான நாள் என்று கருத வேண்டும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.